ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைலி vlogs தமிழ். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறோன்னா தலை தீபாவளி vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டே தீபாவளி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டும் அப்பாவும் சேர்ந்து. அதுக்கப்புறம் எங்கள் மம்மி எண்ணெய் சீக்கா எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதை எடுத்து அப்பா எங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாம் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, தலைக்கு காதுக்கு கண்ணுக்கெல்லாம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. கை காலெல்லாம் எண்ணெய் தடவி விட்ட உடனே நெக்ஸ்ட்டு எனக்கு தான் எண்ணெய் வச்சு ஆட் பண்ணாங்க. எவ்வளோ போட்டு அடிக்கிறாரு பாருங்க எங்கள் டாடி. நல்லா இருந்துச்சா? குத்தி கண்ணு குத்தி பார்த்தீங்கல்ல எங்கள் டாடி எவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்காருன்னுட்டு என்னை வச்சு. அப்புறம் அதான உடனே 2 பேரும் கொஞ்சம் நேரம் காயணும் என்னெல்லாம் அப்படின்னாங்க. சரின்னுட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ சொல்கிறாரு. நல்லா ஃபன்னெல்லாம் முடிஞ்ச உடனே எங்கள் மாமா உட்கார வச்சு எங்கள் அப்பா ஊற்றிட்டு இருந்தாங்க. அவரு என்ன எப்படி கோலை கொடுத்தாரோ அதேமாதிரி எங்கள் மாமாவையும் கோலை கொடுத்துட்ருக்காரு. எங்கள் அம்மா ஒரு டைம் ஊற்றுங்க எண்ணெய் போதும், கோல்ட் ஆகிடும் இந்த எண்ணெய்ன்றாங்க, விளக்கெண்ணெய் போதும் அப்படின்றாங்க. ஆனாலும் 3 வாட்டி 5 வாட்டின்னு வேணுத்துக்குமே எங்கள் அப்பா போட்டுகிட்டே இருக்கார் எல்லாருக்கும். அப்புறம் எண்ணெய்லாம் வச்சு முடித்த உடனே டிஃபன் ரெடியாக இருந்துச்சு. குளிச்சுட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒன்றும் நான்வெஜ் ஸ்பெஷல் இல்லை, ஏன்னா இன்றைக்கி மண்டே என்னறதுனால இட்லி சட்னி சாம்பார் அப்புறமா வடை அவ்வளோதான். பண்ணி முடித்த உடனே vlog அப்படியே கண்டினியூ பண்ண முடியல. நைட்டு தான் இந்த vlog கண்டினியூ பண்ணேன். ஏன்னா ரொம்ப வேலை இருந்துச்சு. வீடு க்ளீன் பண்ணுறது, பூஜை சாமான் இது அதனால வெளியெல்லாம் போயிட்டு இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே எங்கள் ஹஸ்பண்டு பட்டாசு ஸ்வீட்ஸு பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா தலை தீபாவளி இல்லையா, ஸோ அவங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்கணுன்னிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சோடனே நாங்கள் மேலே போயிட்டு எங்கள் வீட்டு டெரஸில் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கலாம் ஃபஸ்ட்டு டே அப்படின்ட்டு பட்டாசு ஒடிச்சிட்டு இருந்த பசங்கள்லாம் சேர்ந்து எங்கள் அக்கா பசங்கள்லாம் பாருங்கள் அது மேலே போவோன்னு நாங்கள் நினைக்கல. பட்டாசு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்று ஒன்றா வச்சுட்டு இருந்தோம். என்னை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் பசங்கள்லாம். எனக்கு பட்டாசுனால் கொஞ்சம் பயம். அதுக்கு என்னை வீக்னஸாக நினச்சிக்கின்னு என்கிட்ட எடுத்துன்னு பட்டாசை வச்சு லபான்னு அது 10:30 ஆகிட்டு இருந்துச்சு நைட்டு. எல்லாம் பட்டாசெல்லாம் வச்சு ஆன உடனே போய் தூங்கிட்டோம். த நெக்ஸ்ட் டே மார்னிங் வரிசை கொடுத்தாங்க. மீன்ஸ் பூ பழம் எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே நாங்கள் காலில் விழுந்தோம். அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதெல்லாம் ஆய முடிஞ்ச உடனே புது ஷர்ட்டு தான், பட் இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட் ஐரன் பண்ணி தான் போடுவேன்னுட்டு ஐரன் கடை தேடவே 1 ஹவர் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே எங்கேயோ ஒருத்தர் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே போய் ஐரன் போட்டுன்னு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. எங்கள் மம்மி எல்லாம் கடைக்கு கிளம்பிட்டாங்க பூஜை பண்ணுறதுக்கு. நாங்கள் இப்போ வந்து ஐரன் பண்ணின்னு ரெடியாகி போகிறதுக்குள்ளே எங்கள் கடை க்ளோஸே பண்ணிட்டு இருந்தாங்க. பூஜை பண்ணி எங்கள் மம்மி டாடி எல்லோரும் கடை அவங்களுக்கெல்லாம் போனஸ் எல்லாம் கொடுத்து. அப்புறம் எங்கள் மம்மி ஏதோ மறந்து பூவெல்லாம்
பழம் உள்ளே விட்டுட்டேன்னுட்டு கடை ஓப்பன் பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுன்னு வீட்டுக்கு வந்தால் எங்கள் பெரியப்பா அவங்க வரிசை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு எங்கள் அக்காவுக்கு முறுக்கு அதிரசம் எல்லாம் காசு அதில் வச்சு கொடுத்தாங்க. எங்கள் வீட்லேயே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மம்மி அப்படியே பூஜைக்கு லக்ஷ்மி எல்லாம் குறைச்சி எல்லாம் போட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே எங்கள் அக்கா பசங்க எங்கள் பெரியம்மா எல்லோரும் வந்திருந்தாங்க. அது அப்படியே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் மம்மி. பூஜைலாம் முடிஞ்ச உடனே உக்காஞ்சி நாங்கள் சாப்பிட்டோம். மார்னிங்லேருந்து எங்கள் மம்மி சாப்பிடல. பூஜை ஐட்டம் எல்லாம் தான் உக்காஞ்சி எல்லாம் சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் அப்புறம் அவங்க பையன் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு விளையாடிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே டைம் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே எங்கள் அண்ணன் பையனும் எங்கள் ஹஸ்பண்டும் விளையாடிட்டு இருந்தாங்க. எவ்வளோ க்யூட்டாக விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் ஆகி முடித்தோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் மேலே போய் 2 பேர் பட்டாசெல்லாம் இருக்கிற பட்டாசெல்லாம் உடைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களோட தலை தீபாவளி இப்படி தான் போச்சு. உங்களோட தீபாவளி எப்படி போச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.